கொடியிறக்கத்தில் நடைபெற்ற அந்த வித்தியாசமான விடயங்கள் என்ன? எல்லா மேள தாளங்களும் விளங்க மிடுக்காக வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறது நல்லூர் ஆலயத்தினுடைய கொடியிறக்கம். அதாவது என்ன மாதிரி வித்தியாசமான கலை கலாச்சாரங்களுடன் திருவிழாவானது நடைபெற்றுள்ளது, இந்த கொடியிறக்கத்தில் நடைபெற்ற அந்த வித்தியாசமான விடயங்கள் என்ன என்பது சம்பந்தமான சகல விஷயங்களையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை நாங்கள் பார்க்க போகிறோம். சரி உறவுகளை, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்ற நாங்கள் பார்க்கலாம். संधे गोमेदक गोपाय श्रीपटिक शोभान्न मुगरायुध रत्नकवाट विद्रुमांकन मरगद वेदिका पुष्यरागवाक्ष सूर्यगंधविदप्ति चौनेत्र नीलगुट्टिम शारकुंभ पूर्णकुंभ विराजिते अस्य देवदेवस्य वल्ली देवदेनागमेव नल्लूर श्री सुब्रह्मण्यम जय विजयी भव विजयी भव नल्लूर कंदस्वामी जय विजयी भव नल्लूर कंदस्वामी जय विजयी भव महावल्ली गजावल्ली नमेद जगन्नाथ रंगुगल सुब्रह्मण्य रूपलावण्य विग्रहाय जगदानंद जनकाय कनकाभरण पूजिताय कामयूरवागनादिरूढाय कनकमयूरवागनादिरूढाय अतिसुन्दरवदन கொடி இறக்கப்பட்டு அதனை பார்த்து பக்த அடியார்கள் நிற்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் சண்டேஸ்வர் வீதி உலா வருகின்ற அந்த காட்சியும் பார்க்க முடியும். முருகப்பெருமான் வெள்ளை நிறத்திலே அலங்காரமிட்டு வருகை தருகின்றார். அந்த கொடியிறக்கம் இறக்கிய பின்னர் எல்லோரும் தேங்காயை அடித்து வரவேற்கின்றார்கள். மிகவும் அமைதியாக முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம். கொள்ளை அழகு வெள்ளை நிறத்திலே வெள்ளி மயிலிலே வருகின்ற அந்த காட்சி இவ்வளவு நாள் திருவிழா எல்லாவற்றிலும் மிக அழகாக அலங்காரங்களை இட்டு வந்திருப்பார். இன்று மிகவும் ஒரு வித்தியாசமாக தனி வெள்ளையிலே மாலை தனி வெள்ளையிலே அலங்காரமிட்டு வருகை தருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம். முருகப்பெருமான் வீதி உலா வருகின்ற அந்த காட்சி
வெள்ளை நிற மாலை அழகான சாத்திப்படியில் முருகன் வருகின்ற அந்த காட்சி. மந்திரங்கள் குருக்கள் மறுநாளை வந்து சொல்லப்பட்டு சுவாமியானது வீதி உலா வருகின்ற அந்த காட்சி. முன்னுக்கு முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்க சண்டேஸ்வரர் பின்னால் நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மிகவும் மெதுவாக சுவாமியானது நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் அமைதியாக அந்த மந்திரங்கள் ஒலிக்கப்பட்டு பக்த அடியார்கள் செல்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். இன்னும் சில நிமிடங்களில் ராஜகோபுரத்தை நோக்கி சாமியானது வரும்.
மூன்று கண்ணிலும் மூன்று போதும். வாத்தியங்கள் வழங்கப்பட்டு செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வீதி முழுக்க அந்த வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டு சுவாமியானது செல்லும். மணிகள் கேட்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு வாத்தியங்களாக வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றன. இப்போ சிவமக்கள வாத்தியம் வழங்கப்பட்டு கொண்டு வருகின்ற அந்த காட்சி இந்த இசை வாத்தியங்களை கேட்ட வண்ணம் நகர்ந்து செல்கின்றார்கள்.
எல்லோரும் அமைதியாக செல்லுகின்ற அந்த காட்சி, சத்தம் ஏதும் இல்லாமல். அருளை பெற்ற அவனருளாலே அவன்தான் வழங்கி என்பதற்கிணங்க அவனுடைய அருளால் நமக்கு அவனை வணங்கக்கூடிய பாக்கியம் கூடிய. எனவே கந்தசுவாமியுடைய அருளினால் இங்கே குழுமியிருக்கின்ற அடியவர்கள் எங்கெங்கோ இருந்து ஏதேதோ நாட்டிலிருந்து வெவ்வேறு ஊர்களிலிருந்து கந்தசுவாமியாரை அவர்களுடைய ராஜ அலங்காரத்தை தரிசிக்க வேண்டும், அவர்களுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக வருகின்ற அனைத்து அடியவர்கள், நீலா காதலுடைய பக்தர்கள் அனைவருக்கும் கந்தசுவாமியாருடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கப்பெற வேண்டும். இந்த நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தானமாக யாழ்ப்பாணம் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை திருநாட்டிலே யாழ்ப்பாணத்திலே நல்லூர் என்னும் ஊரிலே சிறு ஏழைகளுக்கு சொந்தமான வேட்டியை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோவிலாக இன்று உலகமே மிகவும் திரும்பி பார்த்து வைக்கின்ற அளவு மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து கந்தசுவாமியாருடைய ஆலயத்தால் இங்கே ஜனாதிபதியம் ஜனங்களை சனங்கள் அனைவரையும் ஈர்த்து பயன்படுத்தி வைத்திருக்கிறார். ஜனாதிபதியமும் இந்த கந்தசுவாமியாருடைய தேவஸ்தானத்தில் இந்த கோயிலை வளம் வந்து பக்தியுடன் வழங்கிய மனிதர்கள் இந்த பெரும் திருவிழாவானது பக்தர்களுடைய பரிபூரணமான ஒத்துழைப்பு கந்தசுவாமியாரின் அனுகிரகத்தினால் இங்கே நடைபெற்றது. சம்ஹாரம், திருவாரம், மணிக்குளம், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருள் என்று சொல்லப்படுகின்ற பஞ்ச விஷயங்களையும் இங்கே நிகழ்த்தி பக்தர்களினுடைய மனதிலே நீரா காதலனாக எப்போது மீண்டும் அவரை பார்ப்போம் என்று இயந்திருக்கும் வண்ணம் மிக பிரம்மாண்டமான அலங்காரத்தை இங்கே பக்தர்களை ரசிக்க கந்தசுவாமியார் வந்திருக்கிறார். கந்தசுவாமியாருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தினால் இந்த யாழ்ப்பாணமானது பசுமை நிறைந்த யாழ்ப்பாணமாக வேண்டும். எங்கும் பச்சை பசேல் பசுமையாக மரங்களை வளர்த்து மரங்களை கொண்டு உங்கள் மனங்களையும் நல்ல மனங்களாக வளர்த்து கந்தசுவாமியாருடைய அருளினால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வளர வேண்டும். வாழ்வாளர்களாகவும் கொடையாளர்களாகவும் சிறந்தவர்களாகவும் வாழ வேண்டும். இங்கே அடியடித்து புண்ணியம் செய்தும் விரதமிருந்து வழிபட்ட அனைத்து அந்நிய பெருமக்களுக்கும் மனதினாலே எனக்கு கந்தபெருமானை வழங்கிய அனைத்து பக்த அடியவர்களுக்கும் கந்தபெருமானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கப்பட வேண்டும். எல்லோரும் நினைப்பதே அல்லாமல் வேறொரு அறியோம் பராமரம் வாழ்க சீர் அழியார் எல்லாம். இங்கே கந்தசுவாமியாருடைய அலங்காரா நல்லூரா என்று நீங்கள் அனைவரும் கந்தசுவாமியாரை தரிசிக்கும் போது உங்களை கந்தசுவாமியார் வாழ்த்துவார். வாழ்க சீர் அழியார் எல்லாம். நீங்கள் சீரடியார்களாக உண்மையான நெய்யடியார்களாக இருந்து கந்தபெருமானுடைய திருவருளை பெற்று 14 பெற்று
பெருமாள் வாழ வேண்டும் என்று பெருமாள் பிரார்த்திக்கின்றோம். அமைதியாக வந்த அந்த மௌனமாக வந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்தோம். வேலொன்று வினையுண்டு அந்த பாடல் பாடப்பட்டு பீரிகைகள் அடிக்கப்பட்டு வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். எல்லா மேள தாளங்கள் சகல வாத்தியங்களும் விளங்க முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். நல்லூரா அலங்கார நல்லூரா அலங்கார நல்லூரா அலங்கார நல்லூரா அலங்கார எல்லா மேள தாளங்களும் விளங்க மிடுக்காக முருகப்பெருமான் அலங்கார கந்தன் வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி. இக்காட்சியை நேர பார்க்கும்போது அவ்வளவு ஒரு பக்திமயமாக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து பாட அலங்கார கந்தனை வரவேற்று பின்னர் கோயிலுக்குள் செல்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள் பார்க்க முடியும். சண்டேஸ்வரருக்கு முன்னால் அந்த தேங்காய் அடிக்கின்ற அந்த காட்சி, பக்தர்கள் எல்லோரும் தேங்காய்களை அடித்த வண்ணமே உள்ளார்கள் சண்டேஸ்வரருக்கு முன்னால். சரி உறவுகளை, இந்த கொடி இறக்கம் எவ்வாறு நடைபெற்றுள்ளது என்பதனை வந்து நாங்கள் பார்த்துள்ளோம். ஆரம்பம் முதல் இறுதி வரை மிக அருமையாக நடந்த அந்த 2024 ஆண்டுக்கான திருவிழாவானது இன்றுடன் முடிவடைகின்றது.